ஸோ கைஸ் பேக் டு நார்மல். ஒரு குட்டி ஷார்ட் மாதிரி போடலாம்னு நினச்சேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வேறு போட்டு. ஸோ அதனால் பேக் டு ஒர்க். நேற்று வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தேன் நான் பைக் ட்ராவல் பண்ணதுனால. அதனால ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு இருக்கேன். கீழே போயிட்டு கேப் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ கேப் இருக்கும் கேபில் கேப் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ போய் ஏறிவிடும் ஃபஸ்ட்டு. வேறு ரொம்ப நேரம் ஒரு 2 hours ஆச்சு கால் பண்ணி நினைக்கிறேன். ரீச் ஆகிட்ட ஆஃபீஸ் வந்து இறங்கிடலாம் கேப்லேருந்து. பாருங்க ஆஃபீஸ் அங்கே தான். ஸோ கைஸ் இங்கே பார்க்கலாம். ரீச் ஆகிட்ட பில்டிங் கிட்ட. இந்த பக்கம் பாருங்கள் பேக் சைட் கேப் இறங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் யாருமே இல்லான ஆளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம பில்டிங் பலாரிஸ். ஸோ வாங்க உள்ளே போவோம் பார்க்கலாம். 0. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 5th floor போனோம். இப்போது 5th floor போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன லாகின் பண்ணி பார்க்கலாம். நிறைய பார்க்கலாம். இண்டியன் மோட்டர் சைக்கிள் பைக் அப்படிங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரைஸ் லிஃப்டில் அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே கிராஸ் பண்ணால் இங்கே பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் க்யூட்டாக மேலே பேலியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா புஷ் பார்ட் ஓப்பன்னு. ஸோ இதுலேருந்து போயிட்டு அப்படியே கேபுக்கிட்ட போயிடணும். வாங்க கேபுக்கிட்ட போவோம். கீழே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே இருக்குது. அதுலேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து எவிகோ பாருங்க கேப் வெயிட் பண்ணிட்டுருக்கு அவருக்காக. ஸோ கேபில் உட்காந்துட்டு கிளம்பிட வேண்டியது தான், அவ்வளோதான்.